இந்த 12 கூடிய சூரியன் வந்து இங்க குடும்பஸ்தானத்துல நீச்சம் ஆறாரு. ஏன்னா இவங்க கன்னியா லக்னத்துக்கு 12 கூடிய சூரியன் வந்து தனஸ்தானத்துல நீச்சம் ஆகும்போது இவர்களுக்கு சில தகப்பனார் வழி சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு இழப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். இது எல்லாருக்கும் நான் சொல்லலை, சில பேருக்கு இருக்கலாம். சொத்துன்னு ஒன்று இருந்தால் தானே அதை இழக்கிறதுக்குன்னு ஆமா. அது இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சரியா? அதை வந்து நம்ம ஒரு மைனஸாக ஒரு நெகட்டிவாக இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டாம். சரியா? அதுக்கப்புறம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். நம்மளுடைய தைரியம் வீரியம் பராக்கிரமங்கள் எல்லாமே அந்த 3ஆம் இடத்துல. அது காலச்சக்கரத்தின் 8ஆம் இடமாக இருப்பதால் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய டேலண்ட்ஸ், அதாவது மறைந்து இருக்கும் விஷயங்கள், அத அதாவது புரிப்படாத சில விஷயங்கள், இப்போ ஜோதிடம் போன்ற இந்த கலையெல்லாம் வந்து ரொம்ப ஆப்ஸ்ட்ராக்டான சப்ஜெக்ட் இல்லையா? இந்த மிஸ்டிக் சப்ஜெக்ட்ஸு, மிஸ்டிசிசம், ஆக்கல்ட்டு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து நல்லா இவங்களுக்கு வந்து அதில் ஒரு தெளிவு ஆர்வம் இருக்கும். அப்படிங்கிறது ஞானம். ஏன்னா அந்த கேது உச்சமாகக்கூடிய வீடு அது. 3ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய இன்ட்யூட்டிவ் பவர். அண்ட் 8 அப்படிங்கிறது மறைந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் சில இதெல்லாம். அந்த மாதிரி ஆற்றல்லாம் இவங்களுக்கு உண்டு.